அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்கும் பேரன்புக்குமுரிய சொந்தங்களே, புனித மக்கா அல் முக்கர்ரமா ஒரு பார்வை. சையதுனா வ அபூனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குடும்பத்தோடு மக்கா அல் முக்கர்ரமாவிற்கு பயணிக்கச் சொல்லுகிறான். அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அன்னை ஹாஜரா அலைஹஸ்ஸலாம் அவர்களும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பால்குடி குழந்தையாக இருக்கின்றார்கள். அந்த பருவத்திலே மூவரும் மக்கத்துல் முக்கர்ரமாவுக்கு விஜயம் செய்கிறார்கள். இங்கே வந்து மக்கத்துல் முக்கர்ரமா எப்படி இருந்தது என்பதை ஒரு பிரார்த்தனையின் வாயிலாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய அந்த பிரார்த்தனை திருக்குர்ஆனில் சூரா இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தில் 37ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي பிவாதின் غَيْرِ ذِي زَرْعٍ عِنْدَ بَيْتِكَ الْمُحَرَّمِ رَبَّنَا لِيُقِيمُوا الصَّلَاةَ فَاجْعَلْ أَفْئِدَةً مِنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِمْ வர்சுக்குஹும் மினத் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். இந்த வசனத்தின் அர்த்தமாகிறது, ரப்பனா எம் இறைவா, இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي பிவாதின் غَيْرِ ذِي زَرْعٍ عِنْدَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. இந்த புனித தலத்திலே புற்பூண்டுகள் முளைக்காத வனாந்தர காட்டிலே நான் எம் குடும்பத்தோடு தங்கியிருந்தேன். அவர்கள் தங்கியிருக்கும் பொழுது தண்ணீர் வசதியில்லை, தங்க வசதியில்லை. அந்த நிலையை எடுத்துச் சொல்லும் பொழுது புற்பூண்டு முளைக்காத வனாந்தர காட்டில் நாங்கள் குடியிருந்தோம், நான் குடியிருந்தேன். இனி வரக்கூடிய காலங்களில் எம் சந்ததியினருக்கு அந்த சிரமம் வந்துவிடக்கூடாது என்பதை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையின் வாயிலாக சொல்கிறார்கள். ரப்பனா எம் இறைவா, லியுகீமுஸ் ஸலாஹ், இங்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக சாறை சாறையாக வர வேண்டும். வருவதோடு மட்டுமல்ல, இந்த புனித கஅபத்துல் முஷர்ரஃபாவை மக்களின் உள்ளங்களை ஈர்க்கும் இடமாக ஆக்கி அருள்வாயாக. வர்சுக்குஹும் மினத் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பாயாக என்று பிரார்த்தனை செய்ததன் விளைவாக இதோ கண்கூடாக பார்க்கிறோம். புனித மக்கத்துல் முக்கர்ரமாவின் ஒரு பகுதி. இந்த பகுதி ஷாரி இப்ராஹிம் ஹலீல் என்ற அந்த தெரு, அந்த ரோடு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இந்த கட்டிடங்கள் எல்லாம் எவ்வளவு வசதிமிக்கதாக, இது ஒரு பகுதி தான். இதுபோன்று புனித மக்கத்துல் முக்கர்ரமா மிக அழகிய அற்புத தோற்றத்திலே காட்சியளிக்கிறது. இதோ கண்கூடாக பார்க்கிறீர்கள். இவ்வனைத்தும் சையதுனா வ அபூனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையின் விளைவாகத்தான் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இந்த காணொளியை காணக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் இங்கு வந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை, ஹஜ் என்றும் உம்ரா என்றும் வரக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று பிரார்த்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.